பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் வந்து சப் கலெக்டர் ஆனதுனால இந்த சந்தோஷமான விஷயத்த பாக்கியா வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் செல்வி வந்து பாக்கியா வீட்டில் வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ்க்கு விஷ் பண்ணுவாங்க. இந்த வயசுல இப்படி வந்து ஒரு சாதிச்சிருக்க ரொம்பவே ஆகாஷ் வந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இனியாவோட பாட்டி வந்து செல்வி கிட்ட ஒரு விஷயம் கேட்க வருவாங்க. ஆனால் பாக்கியா வந்து தடுத்துருவாங்க. நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியலமா, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போயாவது ஆசைப்பட்டவங்கள சேர்த்து வைக்கலாம் நினைக்கிறேன். இப்போ வந்து என் பையன் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். இப்போ வந்து உங்க இனியா பாப்பாவை எங்க பையனுக்கு தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே சம்மதிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. கல்யாணமும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமா நடக்க போகுது. எல்லாமே ரொம்ப குஷியில இருக்காங்க. இனியாவோட வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணிட்டாங்க. இதை வந்து முன்னாடியே யோசிச்சு ஆகாஷ்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். நடுவில் நிதிஷ்னு ஒருத்தனை கொண்டு வந்து அவன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணி இனியாவோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணி இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணமே கோபி தான். கோபி அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.